காலத்துக்கு தேசத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரபு. நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சக சகஸ்ரீன ஆகமங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரபு நமக்கு உருவாயிருக்கும். திருஷ்ட மாத்திரை உள்ள எங்கு பார்த்து நேரில் அமர்ந்து உள்ள போய் நீங்க பார்த்தாலே போதும், அத்தனை கொட்டி கொடுத்துருவாங்க. पुरुषार्थकं ब्रह्मतत्त्वं तत्तावती वापि साक्षात् गुरु धर्मपुरे हन्तभाग्यं जनान् अग्रे पश्यामि भार्गव वासनिल भार्गव वेदनिल भार्गव अग्रे पश्यामि खेत तुम स्वामी गुरुवायूरप्पन गुरुवायूरप्पन कृष्ण पण प्रगतिला मुळे स्वामी कृष्ण गुरुवायूरप्पन தேவரெல்லாம் முறையீட்டாக பகவான் விட்டார். பிரபு எப்படியாவது அவதாரம் பண்ணுவோம் அப்படின்னா அந்த அவதாரம் பண்ணி எங்கெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம். நானே இங்கே நான் சுற்றிட்டு இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு தான் அதில் இன்னைக்கு நாளைக்கு இங்கே கிருஷ்ண லீலா ருக்மிணி கல்யாணம் பரியந்தம் ஜன்மத்திலிருந்து ருக்மிணி கல்யாணம் பரியந்தம் தரங்கபூர்வமாக கிருஷ்ணலீலா தரங்கினி ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் சமமான கிரந்தம், நாராயணத்திலும் சமமான கிரந்தம், நாராயணத்தின் பெரிய மகம் அவருடைய கிரந்தம்.
பட்டர்ஜி என்ன சொன்னாரோ அதை கீர்த்தனமா பாடிட்டார். ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லியிருக்கோ அதை கீர்த்தனமா பாடிட்டார். கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம் பேசப்போதும் ஜனனத்திலிருந்து ருக்மிணி கல்யாண பதவி நாளைக்கு வரும்போது ஒரு பருவத்தை சின்ன கொஞ்சம் பெருசுல பருவத்தை வந்தாங்க, ஒருத்தர் 4 வாழைப்பழம் பண்ணாங்க, ஒருத்தர் பூ பண்ணாங்க. அந்த ருக்மிணிக்கு உடனே படவடவுலாம் விழுந்தாங்க. இப்படி பிரசாதம் அவங்க போட்டுவாங்க, கேசரி போட சொல்லிட்டா பிரசாதம் வரும்போது இந்த வாழைப்பழம் பூ புஷ்பத்தை பார்க்க முடிஞ்ச எல்லாம் போடும்போது நம்ம சுவாமிக்கு நம்ம குருவாயிருப்போம் அந்த கல்யாணம் பண்ணிப்போம் நாளைக்கு அப்படின்னு இருக்கலாம். அதை வெளியில் வசூல் சொல்லணும்னா நீங்கள் என்ன வேண்டோ அதை வச்சுக்கல. தீர்த்தம் சொல்றார், தேவரெல்லாம் போய் பிரார்த்தனை பண்றார் அப்படிங்கிறான். பகவான சரணமடைகிறான். சரணம் பவ கருணாமணி சரணமடைகிறோம், எங்களை காப்பாற்றுன்னு எல்லாருமே பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணார். அவதார கட்டத்தில் அவதார வேதமே, அவதார கட்டத்தில் ஒரு பாடிய பாட்டு முதல் கீர்த்தனம் முதலாம் நடுவுல வச்சிருக்காரு. கீர்த்தன் பாடின முதல் கீர்த்தனம்
எங்க எப்படி அவதாரம் நமக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் பிடித்தவரான் குழந்தை பொண்ணு சொல்லுவோமே வருவாங்க. இல்லை நம்ம கஷ்டம் கஷ்டம் தொடர்ந்துருவோங்க. ஒரு செகண்ட் கூட அம்மா அப்பா கூட இல்லாத பெரிய கஷ்டம். ஒரு செகண்ட் தொடர்ந்து அடுத்த பிறந்ததே இல்லையோ தொடர்ந்து அடுத்த க்ஷணம் தூக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னா அதை விட கஷ்டம் யாருக்கா இருக்கும். யாரம்மா யாரப்பா முந்தி கூட கூட பார்த்து அம்மான்னு சொல்ல முடியாத அளவு சர்வேஸ்வரன் தான். சர்வேஸ்வரனா இருந்தாலும் இந்த கஷ்டம் அவனுக்கே இருக்குன்னா அப்போ நம்ம கஷ்டம் தான் கஷ்டமே இல்லை. ஆண்டாள் ரொம்ப அழகா சொன்னான். வளர்ந்து நல்லா வளர்ந்து வளர பயந்து பயந்து வளர்ந்தாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓடிடவே ஒருத்தி மகனாய் கொண்டு விட்டாருங்க. இந்த கோபுரம் புதுசா ஒரு குழந்தை வந்தாங்க. தெருவுடைய பிளாட்லயே ஒரு குழந்தை அழகாக சும்மா ஒரு பொண்ணு நம்மள செல்லும் வளா செல்லுங்க கொஞ்சம் யாராவது குழந்தைய கொஞ்சம் தூக்கணும்னு அழகா இருந்தா எல்லாரும் கொஞ்சம் தான் புரிஞ்சுப்போம். இந்த கோபுரத்தில் இந்த குழந்தையை கொண்டு விட்டாலும் எல்லாரும் பார்க்கிறான். வண்ணமாடுங்கள் சூட்டிருக்கும் கண்ணன் நம்பி பிறந்தில் என்னை சுண்ணம் எதிர்த்தூவிட கண்ணன் முற்றம் கலந்தலாயிற்ற நம்மளுக்கெல்லாம் புண்ணியாதான் நம்ம மட்டும்தான். நம்ம உறவுக்கார பண்றது சமந்தி அவன் மட்டும்தான் கூப்பிடுவோம். இந்த புண்ணியாதான் 1000 ரூபாயை கூட்டிட்டான். ஏன்னா அப்பேற்பட்ட குழந்தை சும்மா இல்லையா? என்னை சுண்ணம் எதிர்த்தூவிட கண்ணன் குற்றம் கலந்ததாயிற்ற எல்லாரும் ஒரு குழந்தை வந்து நீ பாதி பாதின்னு அப்போ சொல்லிட்டே போறான். ஆட்டோ இருக்காத குரலாம் சொன்னாலே அவ ஆட்சியிலிருந்து வேகமா வரலாம். எப்படி வந்தானா ஓடும் பார் சும்மா வரலாம் வந்து பாட்டு என்ன நம்மள சில வரைந்து இருப்போம். ஆனா அப்படி இல்லையா? ஓடும் பார்
ஓடிட்டு போய் விழுவார், நீங்க கீழே வந்துருவாரா? கீழே வந்துட்டு அந்த தொட்டில் இருக்க குழந்தைய பார்த்து உகந்து கண்ணை பாண்டி கொண்டாடுறா கண்ணு. அப்படி ஒரு இருண்ட கேசந்தியது உகந்து ஆலிப்பார் நாடுவார். யாராவது குழந்தை இல்லை, நீ என் குழந்தைன்னு கிட்ட கட்டி அணைச்சிப்பாலாம். அதுக்கப்புறமா நம்பிதான் இங்கு உற்றான். நம்ம குழந்தை, நம்ம பெருமாண்டி, நம்ம சுவாமிடி, நம்மளை காப்பாற்றி நம்பிதான் இங்கு உற்றான் என்பார். பாடுவார்களும் அவளுக்கு என்ன பாட்டு தெரியுமா? கிருஷ்ணா முகுந்தா கோவிந்தா. பல் பகை கொண்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடி. குருவாயூரப்பன் சம்பரோட்சமே இவ்வளவு கோலாகலம். குருவாயூரப்பன் பிறந்தாலே அப்படி இருந்தது. சம்பரோட்சணம் அதிகம் இவ்வளவு கோலாகலம். குருவாயூரப்பன் அவதரிச்ச நாள் எப்படி இருக்கும்? எல்லாரும் பாடிட்டு குதிக்க ஆரம்பிக்கிறான். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா
எல்லாம் நாடி பாடி குளிச்சு குழந்தை பிறந்திருக்கு ஒரு குழந்தைக்கு இப்படி கிழிப்பாங்க இந்த குழந்தை தொட்டில அவருக்கு எவத்தி தொடர்ந்து முடிச்சு நான் மாட்டிக்கிறேன். நீங்க போட்டுருங்க அப்புறம் வாங்கிக்கோங்க. நீங்க போட்டுருங்க அப்புறம் மறக்காம வாங்கிக்கோங்க. எனக்கு என் மேல யாரும் போடுறீங்க சொல்றான். இந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஆலோ கங்கேசி பாலகிருஷ்ண ஆலோ கங்கேசி பாலகிருஷ்ண பட்டத்துக்கு நாராயணியை சொல்லும் போது குருவாயூரப்பன் கேட்கிறேன்னு காலம் ஆக்கினான்னு சொன்னேன். நாராயணத்தை கேட்டு குருவாயூரப்பன் டான்ஸ் ஆடினான். அப்போதான் கிருஷ்ணன் ஆடிக்க மாட்டாங்க.
உணர்த்தி உண்டாகும். எப்படி பாத்தீங்க கிருஷ்ணம் सदा ஆஸ்தான கிருஷ்ணன் லேட்டா வந்தாலும் அதுதான் வெளியே லேட்டாகவே ஒரு சான்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, நாளைக்கு சீக்கிரம் வந்துருக்கியா? நாளைக்கு கூட வருவாங்க. இன்னைக்கு நான் என்ன பாட்டி நாளைக்கு மேக்சின் போய் கேட்டேன். குழந்தைதான் முக்கியம். 2000 குழந்தை 60 வயசு மேல பதினே போகலாம். 60 வயசு மேல கேரண்டி என்ன போகலாம். ஒவ்வொரு நாளும் குருவாயூர் நினைக்கிறேன். 3:30 மணிக்கு நீங்களாம் குருவாயூர் பார்க்கிறீங்களா? விகத்தில் 3:30 மணிக்கு 3:30 குருவாயூர். அதாவது ஒருத்தர் 2 பேர் போயிருக்கோம். நான் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு தடவை குருவாயூர் போயிருக்கோம். புண்ணியம் குருவாயூர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக திருச்சூருக்கு வலிமை போவேன். நானும் 3 மணிக்கு போய் நின்று பார்ப்பேன். நமக்கு வேண்டி ஒரு 10,000 பேர் நிற்கிறேன். எப்போ நமக்கு இல்லையா பத்தி சும்மா கூட எப்போ பாடு பண்றோம். 3 மணிக்கு போய் உட்காந்துருக்கா. சும்மா இல்லை, அங்கே போய் நின்று ஆடியன்ஸ் கிடையாது. குருவாயூர் மட்டும்தான் ஆடியன்ஸ். அத்தனை பேரும் பாடி அஷ்டபதி பாடி 3 மணிக்கு கதவு திறக்கும் போது மூஞ்சியில் ஒரு குருவாயூர் பிரகாசம் அப்புறம் இருக்கும். குருவாயூரப்பனை பார்த்த இவா மூச்சியில் பிரகாசத்துக்கு பாருங்கோ. அவனுடைய வீட்சண்யம் அந்த நிர்மால தரிசனம் பார்த்த உடனே இவன் அத்தனை பேர் பிரகாசம் விடுவான். சரி, இப்போ யாரும் 9 குறையும் 7 மணிக்கு குறையும் 8 மணிக்கு குறையுன்னு பார்த்தா கடல் மாதிரி வேறு குறிச்சு அதை பிடிச்ச தேவை பிடிச்ச பார்த்துருவோம். அது வேற அந்த பக்தி நம்ம 3 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பதி போய் பாருங்க. 4 மணிக்கு புஷ்கரணி ஸ்நானம். 3:30 மணிக்கு யாருக்கெல்லாம் புஷ்கரணி ஸ்நானம் பண்ணிருக்கு திருப்பதியில் எல்லாமே 5 பேர் 2 பேர் தான். பிரசிடேஜ் ஒன்று கூட வராது. இந்த கும்பலே 5 பேர்னா பெரிய கும்பல் எவ்வளோ இருக்கும்?
ಯುಗಮುತ್ತಮ ಪಂಚರಸ್ತ ಪತ್ರಾವತಿತ್ತ ಕದಲಿ ಫಲಪಾಯಸಾನಿ ಮುಕ್ತಾಜಲೀಲಮತಗೇಳಿ ಸುಖಪಟಂತಿ ಶೇಷೇಖರ ವಿಪೋ தவ சுப்பிரபாதம். திருப்பதியில லட்டு பண்ணிட்டு போய் அண்டா இருக்கு இல்லையா, இந்த அண்டாலாம் பூண்டி தூளோட வெளியில பத்து தேய்க்க போட்டுட்டான். 2 கிளி பறந்து வந்துதான். பாத்ரா வசித்த கதலி பல பாயசாமி, அந்த லட்டு தூள் இருக்கு இல்லையா, பாயசம் இல்லையா, அந்த அண்டால வந்து உட்கார்ந்து ஒரு கிளி அந்த பூண்டியை கொட்டிச்சான். நம்ம கொட்டினப்படி என்ன பண்ணுவோம், எப்படி இருக்கு நல்லா இருக்கு, டேஸ்ட் அப்படியே இருக்கு பத்தியில் வந்து இல்லையா, அந்த கிளியை நம்ம தான் சாப்பிட்டுட்டு அப்படின்னு அலட்சியமா சொல்லிச்சு. ஒவ்வொரு கிளிக்கு கோபம் வந்துட்டான். நீ பைத்தியமா, நீ லட்சக்கணக்கான ஜனங்கள் கோடிக்கணக்கான மைல்ல இருந்து பஸ்லையும் ட்ரெயின்லையும் கார்லையும் நடந்து வந்து இல்ல சுவாமியை பார்க்காட்டா கூட பரவாயில்ல, லட்டு கிடைக்காதான்னு உட்காந்துருக்கா. அப்பேற்பட்ட லட்டை போய் சாப்பிட்டுட்டு சீன அலட்சியமா சொல்லிட்டியே, நியாயமானதான். இந்த இன்னொரு கிளி சொன்னதான், இந்த 1,00,000 பேர் வரா இல்லையா, அதே ரூம் போட்டு தங்கிடுறா, எப்ப முக்கியவோ அப்படி நிற்கிறா, எழுந்து போயிடுறா. அது முக்கியம் இல்லை, அவெல்லாம் 3 மணிக்கு எழுந்து சொல்லு, இந்த புட்கரில குடிக்க சொல்லு. தினம் உடம்பு நடுங்கும். இந்த நடுங்கும் போது கோவில் கோபுரத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். கௌசல்யா சுப்ரகாராமா புல்வாசல்யா பிரபத்ததி உத்திட்டரும் சாகுல கர்த்தவ்யம் தெய்வமானிகம் உத்திட்டோ உத்திட்ட கோவிந்த உத்திட்ட கருடப்பஜ உத்திட்ட காலா காந்தா. அந்த தினதிலும் போன அந்த சுப்பிரபாதம் கேட்கிறோம். நீ சொல்லு, சுப்பிரபாதம் திதிக்கிறதா லட்டு திதிக்கிறதா சொல்லு. கிளி சொன்னதான், கிளி சொல்றதா. இப்ப சொல்லு, சுப்பிரபாதம் திதிக்கிறதா லட்டு திதிக்கிறதா. பாத்ராவசித்த கதலி பலபாயசானி முக்வாசலீலமதகேளி சுகப்படந்தி சேட்டாந்தி சேகரவி போ தவ சுப்பிரபாதம். அப்படின்னா குருவாயூரப்பன் பெருமாள் தரிசனம் பார்த்து ஜனங்களுக்கு ஒரு பக்தி வரும் பாருங்க. சான்ஸ் தீவிர அவருடைய டீச்சர் அந்த குழந்தை அடிச்ச உடனே ஒரு நாள் அந்த குழந்தை படி விளையாடிட்டு இருக்கான். தமிழ் அம்மா கூப்பிடுறார். கனகதாசன் ஒரு பெரிய மகான் கனகதாசன். அவருடைய கீர்த்தன் எல்லாம் கடல் தீர்த்தம். Krishna, Shri Krishna. நம்ம எப்படி பாடுவாங்க, அம்மா மனுஷா எப்படி பாடுனா கட்டி கட்டி ஓடி ஓடி ஆடி கண்ணா ஆடி ஆடி கட்டி ஓடி ஓடி
केशवा हरे माधवा देवकी नंदन राधा जीवन केशवा हरे माधवा அம்மா என்ன பண்ணாங்க கிருஷ்ணா அதுதாங்க என் ஜென்மம் சாப்பிடுது Thank you.
சின்ன தப்பு நடந்து போச்சு. 2 நாள்ல கிருஷ்ண கதை முடிக்க முடியாது. இது 1 வாரம் வச்சிருக்கணும். ஒரு சப்தார்த்தம் வச்சிருந்தா ஒரு 5% கூட கதை ஆரம்பிக்கல. இது உண்மைக்கு வரைக்கும் நான் நாளைக்கு உள்ள பண்ணணும்னா நான் தெரியாம ஏதோ ஒரு நாள் ஏதோ நான் சொல்லிட்டேன். நீ 2 நாள் தான் கேட்ட நாள் 2 நாள் கொடுத்து இப்பதான் தெரியுது போராது போல இருக்கு. இந்த நாள் என்ன பாரத சப்தாகமே 7 நாள், நாராயணியே 7 நாள் படிக்கணும். கிருஷ்ணகரியை அனுகரணமா பண்ணாங்கன்னா கிருஷ்ணா தமிழ்ந்து போட்டுக்கே 2 நாள் இருக்கு. இது அவர் எப்படி பாடினார்? தீர்த்தர். இது எல்லாத்தையும் ஆழ்வார் பாடினது, தீர்த்தர் பாடினது, பஜனை எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது எல்லாத்தையும் தான் ஆழ்வார். அவன் மேல் நடந்து வரதை பார்த்து அவன் அம்மா யசோதா கொஞ்சம் கிருஷ்ணா ஒரு முத்தா கொடுறா அப்படிங்கிறா. சொல்லுவாங்க எவ்வளவு முத்தா கொடுறா. சினிமாவில் முதல்ல ஹீரோ சின்ன பையன் கூட பையன் வளர்ந்த உடனே பெரிய கிருஷ்ணன் நந்து கோப நந்து ஒரே ஒரு கையில வெண்ணெய் வச்சிருக்காங்க. கிருஷ்ணன் மாமியை பார்த்து எனக்கு வெண்ணெய் குடும்பம் என்ன வேணுமா? அப்பதான் எனக்கு ஒரே ஒரு இப்படி ஆடுவியே பவ்ய எனக்கு எடுத்துக்க தெரியாதாம நான் எப்படி எடுத்துக்கிட்டு நேரமா போய் குதிச்சாமா. குதிச்சு அவ பானையில இருந்து அப்படியே வெண்ணைய கையில எடுத்துருந்தாமா. எப்படி குதிச்சாங்க? உங்களுக்கு வெண்ணு வேணுமா அப்படி? ஆமாங்கம்மா. இப்ப நான் உன் காலை மட்டும் நீ ஆட்டுடா.
எது முடியாதோ அதை வந்து சொல்லி பார்ப்போம். காது யாராவது ஒருத்தனால ஆட்ட முடியுமா? காதை மட்டும் யாராவது ஆட்டி காட்டியும் கிருஷ்ணன் கிட்ட போயிட்டு, கிருஷ்ணா உனக்கு வெண்ணெய் வேணும்னா காதை மட்டும் நீ ஆட்டுதான், உங்க காலம் நான் ஆட்டணும், நீங்க ஆட்டுவீங்களா? அவன் சொல்ற தீர்த்த சொல்ற தவ கர்ணம் மகான்கள் கவலா லீலை நினைச்சுருக்கோம். பாண்டவர்களே கோரா கும்பருக்கு, ரவிதாசுக்கு, ராமதாசுக்கு, பொருத்ததாசுக்கு தான் பகவான் லீலை பண்ணாங்க. செத்த ரீவைண்ட் பண்ணி 40 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலே குருவாயூரப்பன் நம்ம வாழ்க்கையே லீலை பண்ணி காணிக்கு. சாதாரண கடைநிலை மனுஷான நம்மளையே எங்கேருந்து எங்க கொண்டு வச்சிருக்கான்னு சொன்னா நம்ம வாழ்க்கையிலே குருவாயூரப்பன் பண்ணிருக்காங்க. இல்லாட்டா நடக்குமா? என்ன இப்படி இருப்போமா நம்மளாம்? அதை யோசிப்பாங்க. அந்த கதை அவா பக்தி அவா எந்த லௌகிக பிறவையும் கேட்கல. அதனால அவெல்லாம் கஷ்டப்படலாமா நடிச்சா பகவான் லீலை பண்ணாங்க. நம்மளாம் லௌகிக படம் கேட்டுட்டு பகவான் கொடுத்துட்டே இருக்கான். பகவானுக்கு என்ன தெரியும்? என்ன கேட்கலையோ அதுதான் பகவான் கொடுப்பான். குருவாயூரப்பன் அதுதான் தெரியும். குருவாயூரப்பன் கேட்கறத மட்டும் கொடுப்பான். அது ரொம்ப புத்திசாலி. கேட்கிற சாமர்த்தியத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டான். அவங்க பெரிய இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஏதாவது கேட்கறது அதுவே மாற்றிக்கணும். அதுவே மாற்றிக்கிட்டு நீ என்ன கேட்கறையோ நான் கொடுக்குறேன். சர்வதர்மான் பரித்தமான் ஏகம் சரணம் அகம்தாம் சரணமாவேற்று போற்றே சாமி மாஸ்டார் எல்லாத்தையும் உண்டு என்ன வந்து கேளுங்க. உடனே ஒருத்தர் உருப்படியா கேட்டுருவோமா? என் பிள்ளை பிஇ படிக்கணும். என் பிள்ளை கேம்பஸ்ல செலக்ட் ஆகிறேன். என் பிள்ளை அமெரிக்கா போகணும், அமெரிக்கா அனுப்புறேன். என் பிள்ளை அமெரிக்காவே அமெரிக்கா மாட்டுமோனே பண்ணிக்கணும். 6 வருஷம் கழிச்சு குருவாயூரப்பன் என் பையன் வரவே மாட்டேங்கிறான். மாட்டுக்கு வரவே மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமாவுக்கு சுகர் எங்கேயுமே நல்லா போக முடியல. மாத்திரை வாங்க கூட ஆள் இல்லை. டாக்டருக்கு போறாங்க. குருவாயூரப்பன் சிரிச்சுட்டு நான் அடி கொடுத்தேன், நீ நன்றி கேட்டேன். ஒன்றாவது நான் கேட்கிறேன், என்னைக்காவது பகவான் கிட்ட போயிட்டு பகவானே சௌக்கியமா கேட்டு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. கம்ஃபர்டபுளா இருக்கிற எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறா பார்த்தீங்களா? நகரூர்ல 4 பெட்ரூம் ஃபிளாட் இருந்தா அதுல கம்ஃபர்டபுள் இருக்கு. 4 பெட்ரூம்ல படுத்தா தூக்கம் வந்தா சௌக்கியமா இருக்கும். பெட்ரூம் இருந்தா சௌக்கியம் இல்லை. தலையில படுத்தாலும் எவன் தூங்குறானோ அவனுக்கு தான் குருவாயூரப்பன் கிருபை பண்ணியிருக்கான். ராத்திரி கூட ஏசியை மாற்றி 21, 18, 26 இன்னும் 10 மணி 3 ஏசி தான் இருக்கு. தூக்க இல்லையா எனக்கு? தூக்க இருக்கு. ஏசி போட்டு என்ன பொருத்தணும், பிளாட் போட்டு என்ன பொருத்தணும்? தூக்க வேண்டாமோ? 10 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு எழுந்தா அது வாழ்க்கை. தூக்கத்துக்கு 12 மணி ஆகுது. முன்னேகாலம் முழிப்பு வந்துருக்கு. எதிர முடிச்சது நீதாண்ட கேட்ட நான் கொடுத்தேன். இல்லைன்னா எதெல்லாம் ஆகாதோ போகாதோ அதெல்லாம் கேட்டுட்டு என்னால பழைய போட்டேடா. பகவான் ரொம்ப சாமர்த்தியம். சும்மா சொல்லுவா பகவத் சரணாரத்தை அடைந்தான்னு எப்படி போனாலும் சொல்லணும். குருவாயூரப்பன் ஐஸ்வர்யம் பண்ணா சொல்லணும். ஹார்ட் அட்டாக்ல போயிட்டு நீதான் ஐஸ்வர்யமா? ஜனனம் நானு, மரணம் நானு, சுகம் நானு, துக்கம் நானு, டாக்டர் நானு, வியாதி நானு, மருந்து நானு, மாத்திரை நானு, நர்ஸ் நானு, ஊசி நானு, எல்லாம் கீதையில சொல்லி இதுக்கு நான் தான் காரணம் சொல்ல முடியும். அந்த திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு கேன்சர். குருவாயூரப்பன் மேல சொல்லுவோம். அதில் சாமர்த்தியமா சின்ன பையனாக போகாதீங்க.
பார்க்கத்தான் துமாத்துண்டு தன் மேல ஒரு பழி எடுக்காம எல்லா பழியும் நம்ம மேலேயே போட்டுருவான். பக்தி இருந்துட்டா எல்லா பழியும் அடையும். பக்தியும் இருந்துட்டா ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன், அது என் ப்ராப்பர்ட்டி. உன் சுகம் வந்துக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது அவன் பார்த்துருவோம். பக்தி இல்லைன்னா அவள் இப்படி போயிட்டே இருந்தா எல்லாம் கொஞ்சினா ஒரு நாள் அம்மா கட்டி போட்டு தயிர் கத்தின்னு இருக்கான். வாசல சமைத்தா விளையாடி குழந்தை ஏதோ சாப்பிட்டு இருந்தான். ஏதோ பக்கத்தாத்து மாதிரி தயிரை வெண்ணையை கொடுத்துருக்கான். வாசலை வந்து பார்த்தா தாயிக்கே பாயல்லை ஜகவல் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? போய் சொல்லுங்க. வாயில் என்னமோ ஒட்டிட்டு இருக்கு. கிருஷ்ணா அம்மாட்ட போய் சொல்லாதடா. எங்க ஆக்காமி வாயில் என்ன இருக்கு பாக்குற. வாயல்லி உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா ஜெகமுத்தாரகா. நீ ஜெகமுத்தாரு அது வேற. எனக்கு ஏன் குருவாயூர் பண்ணிடு. நம்ம உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா நீ தெய்வமே பாரம். வாயை திறந்து பார்த்து அண்ட சராசரங்கள்லாம் தெரிஞ்ச உடனே ஆடி போயிட்டான். பிடிக்கும் சில நேரம் மாயை காமிச்சு மறைச்சிட்டான். அதுதான் நீ மறைக்கிறதுதான் பகவான் பெரிய காலம். எதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த க்ஷணம் மாயை மாதிரி காமிச்சுக்குவான். ஞாபகம் இருந்துட்டோம் அப்படின்னா பழசெல்லாம் ஞாபகம் இருந்துட்டா அவன் காலடியிலே கடந்து இருப்பான். பழச மறைக்க வைக்கிறதுனால தான் இது ஏன் சாமர்த்தியம். என் பிள்ளை படிச்சா படிக்கிறான், என் பொண்ணு படிச்சா டாக்டர் ஆனா, நான் சம்பாதிச்சு விட்டேன். அத்தனை ரூபாய் போட்ட பிச்சைன்னு நினைச்சுட்டா அது இல்லை. நான் படிக்கிறேன். உங்களே பாருங்க, பொதுவா அந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட் தெரியுமா? ஹால் டிக்கெட் என்ன பண்ணுவீங்க? ஹால் டிக்கெட் வந்தா என்ன பண்ணுவேன்? குருவாயூர் காலையை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி ஆச்சரவே சுவாமிகிட்ட பத்திரமா வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி கரெக்டா எல்லாம் குழந்தைங்க கரெக்டா பண்ணிடும். எக்ஸாம் எழுதி 3 மாசம் கழிச்சு அந்த குழந்தைக்கு மார்க் ஷீட் என்ன வரும்? ஹால் டிக்கெட்டை குருவாயூர் சுவாமிகிட்ட காமிச்ச எந்த குழந்தையாவது மார்க் ஷீட்டை குருவாயூர் காமிச்சா அவன் பாஸ் பண்ண வச்சான் தெரியும். ஹால் டிக்கெட்டு சாமிக்கு, மார்க் ஷீட்டு நனவூர் மாணிக்கு. என் பொண்ணு 999 இன்னைக்கு குருவாயூர் ஹால் டிக்கெட் வச்ச அது ஹால் டிக்கெட் போனா குருவாயூர் மார்க் ஷீட்லாம் மாமிக்கு தான் குருவாயூருக்கு சம்பந்தம். ஏன்னா இப்ப 4 அகல வந்து அதை மறக்க வைக்கிறதும் குருவாயூர் பண்ற. இல்லாட்டி பெரிய சாதுவாக மகானாயிடுது. கொஞ்சம் சத்தம் போடாம போடுங்க, பஜனை கட்டிதான் போடணும். சில்லறை எல்லாம் போட்டா சத்தம் வந்தா பஜனை ஸ்டாப் ஆயிடும். நாளைக்கு பெரிய மூட்டை போட்டு சத்தம் இல்லாம போட்டோம்னா இந்த சந்தோஷத்தை அப்படி அனுபவிச்சு 4 பேர் சேர்த்துட்டான். அவளை பேர் கூடவா
பெரிய சாமர்த்தியம். நவநீத சோழ 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 எல்லா பாட்டுகளும் ஆடினா பதின பத்து மணிக்கு தான் முடியும். எனக்கு மேல நீங்க உற்சாகமா இருக்க உங்களை பார்த்து என்ன உற்சாகம் வந்து அப்புறம் பதின பத்து மணிக்கு அப்படிதான் இருக்கும். காலம் வேலை நாம உச்சரித்தான். ஏன்னா ஆரம்பட்டே முடியல பதினிக்கல பக்திக்கு என்ன டைம் இருக்காங்க. பக்தி எப்ப முடிக்கணுமோ அப்ப முடிக்கணும். ஆனால் லௌகிகத்தை பார்க்கறதுனால சீக்கிரம் முடிக்கணும். அதனால மகான்கள் டைம் பண்ண பதின பண்ண மணியும் பார்க்க மாட்டா மணியும் பார்க்க மாட்டா ரெண்டும் பார்க்க ரெண்டையும் பார்த்துக்க மாட்டோம். போய் மாடு திரும்பி பட்டுக்கிட்டே இருப்பான். சாதாரணமா திருட மாட்டான். சோறாம் சோறாம் சோற 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 வாடா கண்டிப்பாண்டா வாடா படிக்கவா வேண்டா இந்த டிவியில போட்டா பார்த்துட்டு பாத்துருக்கு. நீங்க பண்ணுவானா பயப்பாரு. சரிவாடா நான் தான் கண்டிப்பாண்டா அந்த மாமா இருக்கிற மாமா நீங்க நம்ம எல்லாம் குழந்தையா மாறுவோம். ஏன்னா ஒரு ஆத்துக்கு போனா அவாத்து வாசல வாத்து மாட்டு போல இருந்தா நாங்க சமத்தா பேசுவான். அமலா அப்படின்னா குளித்து கிருஷ்ணா எண்ணி வாசல உட்காந்துருக்கேன். என் மாமியார் குருவாயூருக்கு போயிருக்கா புளியோரை வாங்கி வந்துருக்கு. என் வாசலே எங்க சொல்லியிருக்கா கதவு அவன் கதவு பூண்டிட்டு தான் போயிருக்கா மாமியார். சாவிய வாசல்ல மச்சு மேல வச்சிருக்க யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி போயிருக்கா. சமத்து உன் மாமியார் கரெக்டா தான் உனக்கு அசமஞ்சன்னு பேர் வச்சிருக்கா. சாவி எங்க இருக்கு மச்சு மேல இருக்கு யார்கிட்டையும் சொல்லவே நீ ஆமாமா யார்கிட்டையும் சொல்லல கிருஷ்ணா. தலிப்பாண்டா மச்சு மேலேயே இருந்தான். மச்சு மேல ஏறினான். சாவி எடுத்தான் கதவை திறந்தான் உள்ள போனா வாசல்ல முட்டி போட்டா அவன் மேல ஏறினான். மேல ஏறினா உரியில கைய வச்சான். அங்கிருந்து வெண்ணெய் எடுத்தான் சாட்டான். தான் பண்ண பாவத்துக்கு ததிபாடலும் கொடுத்தான். நான் மட்டும் கட்ட வருவாங்க மாட்டினா எல்லாரும் மாட்டுவோம். கூட இருக்கிறவங்க முட்டி போட்டதை கொண்டு குனிஞ்சி
அவனுக்கு கொடுத்தான், அவன் வாங்கிட்டான். அங்கே உங்க உரியில் இருந்த ஜெட்டை எடுத்து சியாமலா உங்க மாமியார்ட்ட கொடுத்துருந்து வெளியே குருவாயூர் கோயில் போன மாமியார் புளியோதரை வாங்கிட்டு வந்தான். வாச கதவு திறந்திருந்தது. சமஞ்சம் கதவு பூட்டிட்டு போனேனே. ஆமா, பூட்டிட்டு தான் போனேன். எப்படி திறந்தது? நான் தான் திறந்தேன். மாமியார் தெரியும், அவளோட சமைச்சு போறது தெரியும். பொய் சொல்லாது. நேரம் உரிய போய் பார்த்தா உரியில ஒண்ணு தான். ஏய், உரிய ஒண்ணு இல்லையேடி. ஆமா, யார் வந்து சொல்லுங்க வாசல்ல மாமி வந்துட்டே யாரும் வந்தா வாய் நிறைய வெண்ணெய் பைத்தியம் அதுவா மாட்டிட்டது. கிருஷ்ணா ஆத்துக்கு வந்தியா? ஆமா மாமி. சாமல் அப்பாவும் தனியா இருந்தா பேச்சு தொலைக்கு வருவாங்க வந்து அவன் மச்ச மேல சாவி இருக்குது யாருமே சொல்லல மாமி. என்கிட்ட மட்டும் நான் சொன்னான். சரி சாவியை தந்து உள்ள போனேன். உள்ள போய் திரிய பார்த்தேன். எங்க ஆத்து வெள்ள கண்ணுக்குட்டி காணும் மாமி. அப்படியா? ஆமா மாமி, எங்க ஆத்து வெள்ள கண்ணுக்கு காணணும்னு யசோதம்மா சொன்னா, கண்ணா கண்ணா நம்ம ஆத்து கண்ணுக்குட்டி காணும்டா போய் பார்த்துட்டு வரலாம்னா இப்படி என்ன வெளியா பார்த்தேன். உங்க ஆத்து உரி மேல வெள்ளையோ தெரிஞ்சது. சரி, எங்க ஆத்து வெள்ள கண்ணுக்குட்டி தான் உங்க ஆத்து உரி மேல ஏறி உட்காந்துன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு மேல ஏறி அதை எடுத்து பார்த்தேன். கடைசியில நாத்தம் பிடிச்ச வெண்ணெய் மாதிரி. எப்படி எங்க ஆத்து மாமா சாப்பிடுவாரு, நானே சாப்பிட்டேன். சாப்பிட்டது மட்டுமல்ல, நாத்து பிடிச்ச வெண்ணெய். சோறு 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 சோறு. இன்னொன்று பார்த்தா ஒரு வயசான பாட்டி தயிர் எடுத்துட்டு போறான். இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்கெல்லாம் பேரை போட்டு போறோம். நீ பேர் போடாம வந்து பேர் வாங்கிட்டு போற. 2 மாசம் முடிய கூட்டு வந்து எங்க பாடுங்க போங்க. வந்த இடத்துல அதிர்ஷ்டம் ஜாக்பாட்டு குருவாயூர் சொன்னதில்லை. அவன் மட்டும் தயிர் வாங்கலையோ தயிர்னு போயிட்டே இருக்கான். பார்த்தான், பாட்டி எங்க போறேன்னா தயிர் விட்டு போறேன்னா அந்த தெரு வழியா போங்க. எந்த தெருவில் கரண்ட் ஆஃப் ஆகி இருட்டாங்க அது வழியா போகணும். பாட்டி இன்னும் சாட்சி வழியா போனா தனி வந்தா வாயானா பின்னாடியே வந்தா கையில கல் எடுத்துட்டான். பாட்டி பானையில ஓட்டிட்டு போட்டான். அத்தனை தயிர் கொட்டிச்சு. அத்தனையும் அப்படியே குடிச்சான். கொஞ்சம் பாட்டி வந்தா திரும்பி பாட்டி போட்டா. பாட்டி தயிர் இருக்காங்க. பாட்டி லூசாட்டா இருக்குடாங்க. அப்புறம் பாட்டி வந்து கொடுத்துருந்தேன். என்ன பாட்டி ஓட்ட பானையில போய் தயிர் இருக்குது. பானை நல்லா தான் இருந்தது. இந்த பாருங்க பாட்டி ஓட்டே இருக்கு. எப்படி ஒன்று தெரியலையே. வாயை பார்த்தா ஒரு கம்பளம் என்ன தயிரெல்லாம் தெரிஞ்சது. கிருஷ்ணா நீ சாட்டியான்னா? ஆமா பாட்டி. ஏண்டா அந்த தயிரை விட்டு இந்த வயசாக தயிரை விட்டு என்ன பண்ண போற? தயிரை விட்டு காசு வரும். அந்த காசை வாங்கி மாவெல்லாம் வாங்கி கிருஷ்ணனுக்கு சீதை முறுக்கு உமாச்சி எல்லாம் பண்ணுவேன். பண்ணி நைவேத்தியம் பண்ணி அப்புறம் ஏதாவது கொடுப்பேன். பைத்தியம் இதை போய் விற்று அதை போய் காசாக்கி அதுல மாவு வாங்கி அதுல சீதை பண்ணி அதுல யாருக்கோ கொடுக்கறத எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டேன். உனக்கு சமம் இல்லை, எனக்கு சமம் இல்லை. நீ ஏன் பாட்டு கஷ்டப்படுற? வேதாந்த விஷயம் விளையாட்ட சொல்றதை தோற்று வேதாந்த விஷயம் வேதாந்த பரிசிரமப்பட்டு பகவான் போல சௌக்கியமா பகவான் எடுத்துக்கும் போது கொடுத்துட்டு போக வேண்டியதானே. கோவிலுக்கு வரோம், குருவாயூருக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கோம். வெளியே ஒரு பசுமாடு வருது, நம்ம கிட்டே பின்னாடி வந்து பச்சிக்கிற மாதிரி கேட்கறது. குருவாயூரப்பெல்லாம் பசுமாடு வந்தான்னு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அவன் சந்தோஷப்படுறான். பகவான் எந்த கொடுத்துருவான் யாருக்கு தெரியும். அடிச்சு பார்த்துட்டு உள்ள போனா அவன் என்ன கோபாலா கோபாலா சொன்னது என்ன? என் மாடு அடிச்சுட்டு எனக்கு எதுக்கிட்ட வாழைப்பழம் பகவான் பகவான் குடிப்பான். இன்னொரு பாட்டியா இருப்பான். இடத்துல கண்ணை குட்டி இருக்கிறதுக்கு குடியானம் வருவான். ஒரு நாள் குடியானம் வரல, இவன் வந்துட்டான். ஏன் மாடி என்ன சொன்னான்? பார்க்க இருக்கிற வரலடா அப்படின்னு. சரி மாமி நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ, நான் பார்த்துக்கிறேன். மாடேம்மா மாடு மட்டும் இருந்தது. மாடி போயிட்டு வரத்துக்குள்ள அத்தனை பாலையை இவன் கருமா. பாலை கறந்து அப்படியே சாப்பிட்டான். கருடா
பொறுப்பா கண்ணமுடியை கட்டிட்டு மாலை கட்டிட்டு ஓரமா உட்காந்துட்டான். மாமி வாங்கி வந்தா சரி கல்யாணம் வரல, நம்மளாவது பாலை கறப்போன்னு அதை அவுத்து விட்டு பாலை கறக்க போனா ஏற்கனவே சொட்ட கறந்துருக்கான். இதுக்கப்புறம் மாடு மடியை காமிச்சுட்டு இருக்கோம். மாமியை எட்டி விட்டது மாடு எட்டி விட்டது மாமிய. என்ன ஆச்சுன்னா இப்ப அவனை கொண்ட நீ பண்ணியாடாமா சம்சார பந்தத்திலிருந்து எல்லாரையும் அறுக்கிறது தான் கண்ணுக்குட்டி அம்மே அம்மைன்னு கட்டி விடுறது, கையில போட்டு கட்டி விட்டு அந்த பந்தத்திலேருந்து அதை விடுவிக்கணும்னு சொல்லி அதை அழுத்து விட்டேன். அப்ப பக்தின்ற பால் சுரக்கும் போது அந்த கண்ணுக்குட்டி பக்தின்ற பாலை சுரந்து சாப்பிடும் போது பாக்கி பால் வேஸ்டா போதே நான் சாப்பிட்டேன். என்னுடைய காரணம் சம்சார கட்ட அழுக்கம். அதுக்குதான் நான் மாறுகிறது. பாட்டிக்கும் வந்து பால் என்ன ஆக்கடல பட்டங்கள் போகும் மாட்டுக்காருக்கு ஆசை போனா இதெல்லாம் பெரிய வேதாந்த விஷயங்களை விளையாட்டா சொல்லணும். சரி வாங்கடா எல்லாரும் மாடு மேய்க்க போடலாம்னா எல்லாரும் ஐஷா மாடு மேய்க்க கிளம்பணும். தீர்த்த சொல்றவங்க மாடு மேய்க்க போகும்போது ஒரு மாமி சும்மா இருக்க மாட்டலாம். சீடை முறுக்கு எல்லாத்தையும் கொடுத்து போகலாம். நீங்க எல்லாம் ஒண்ணுமே கொண்டு வராம வந்துருக்கீங்க. தெரியாத குருவாயூர் கொண்டு வர வேண்டாமா? நமக்கு இன்னைக்குதான் கோகுலாஷ்டமி. இன்னைக்கு பகவான் குணம் பாடுறோமோ அன்னைக்குதான் கோகுலாஷ்டமி, அன்னைக்குதான் ராமநவமி, அன்னைக்குதான் தீபாவளி, அன்னைக்குதான் பொங்கல். மற்ற நாள் தான் டே. சத்குணங்கள் பகவான் குணங்கள் கேட்கிற அன்னைக்குதான் பண்டிகை. மராட்டி தேசத்துல ஆடி தீபாவளி. விட்டல் பார்த்தா அன்னைக்கு தீபாவளி. விட்டலை பார்த்துட்டா அன்னைக்கு தீபாவளி. கண்ணனை பார்த்துட்டா அன்னைக்கு தீபாவளி. இல்ல அதுவும் கட்டினா குச்சி எடுத்துட்டான். குச்சி இருக்காருமா பைக் ஸ்டாண்ட் இருக்காருன்னா சின்ன பைப்பை விடுற அதிகாரிகள் விடுற இன்னைக்கு எந்த கட்டத்தோட முடியுதோ அதோட கிருஷ்ணகிரியில நாளைக்கு ருக்மிணி கல்யாணம் வரைக்கும் கையை வச்சிருந்தா மாடு மாடி இருக்காது. ஆற்றுக்கு போனேன் உட்காந்து தண்ணி போடுறாங்க கொண்டு வர முடியும். திட்டுவாங்க நீ என்ன பண்ணாலும் செய்யலாம். பார்க்கிறா தேவர்கள் ஆசீர்வாதம் புடிவிருப்பாங்க. பாவி பாவி ஜெகன்மோகன கிருஷ்ணா பாவி பாவி Krishna
ராமருக்கு சத்தியசந்தன்னு பேர் உண்டு, கிருஷ்ணனுக்கு பொய் போராட்டம் தான் பேரு. தீர்த்தர் மட்டும்தான் சத்திய சந்த ஸ்ரீகிருஷ்ணன். பொய் கிடையாது. அஸ்வத்தாமா ஹரகா புஞ்சரகா பொய்யான உனக்கு புரிஞ்சுக்க தெரியல. அதை என்ன பண்ணும்? அவன் சொன்னா ஒண்ணு கூட பொய் கிடையாது. வேதாந்த விஷயம் புரியாதனால தீர்த்தருக்கு புரிஞ்சதுனால சத்திய சந்த ஸ்ரீகிருஷ்ணன். சத்திய சந்த வாக்கியம் பக்தர் யூஸ் படுத்துறாங்க. உண்மைக்கு பகவான் கிருஷ்ணன் நம்ம ஆடை கொண்டு ஊத்து விட்டா வாடா பொழுது போல விளையாடலாம். நான் பச்சை குதிரை தாங்கினான். ஆமா பச்சை குதிரை நீங்க தாங்க. நீ யாராவது வாங்க, 2 பேர் போட்ட பச்சை குதிரை வாங்க. சட்டை போட்ட பச்சை குதிரை, சட்டை எல்லாரும் முட்டு தாண்டுவான். தெரியுமாடா? गोपाल गोपाल गोविंद गोपाल 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 गोविंद 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 गोपाल गोविंद 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 गोपाल 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 गोविंद गोपाल गोपाल
சாப்பிட்டாலும் நலன். இந்த குழந்தையெல்லாம் கூட விளையாடி ஆடி ஓடி எல்லாத்துக்கும் பசி வந்துட்டு, கிருஷ்ணா பசிக்கிறதுரா அப்படின்னா. நான் வரும்போதும் எல்லா மாமியும் கொடுத்தோம், சின்ன பட்சணம் எல்லாம் சாப்பிடணும், உட்கார்ந்து போடாம மாடு ஓரமாக கட்டிட்டு உட்கார்ந்தா எல்லாரையும் உட்கார சொன்னான். என்ன உட்கார்ற